மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. தைப்பூசம் அப்படிங்கிறது என்ன? முருகனுக்கே உகந்த ஒரு நாள். எல்லா மாதமும் பூச நட்சத்திரம் வரும். ஆனால் தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு பூச நட்சத்திரத்தில் எவ்வளோ விசேஷம்னா, பூசம் என்றால் கடக ராசியில் விழுகுது. அப்போ பூச நட்சத்திரம் யார்? சனி பகவானுடைய ஆதிக்கம். அப்போது தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தில் ஒருவர் நல்ல விரதம் இருந்து நடைப்பயணம் இது எல்லாம் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு தன்னை நம்ம உடலை வருத்திக்கிட்டு நல்ல ஒரு மன நிறைவோட தியானத்தோட நல்ல எண்ணங்களோட முருகனை நீங்கள் போய் பார்க்கும்போது சனி பகவான் ஆயுள்காரகன். அப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல ஆயுள் விருத்தியை உண்டு பண்ணி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டதே அழித்து நல்ல விஷயங்கள் நம்ம மனதுக்குள்ளே புகுத்துகிற காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தைப்பூசத்தில் கண்டிப்பாக ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகிறது நிச்சயமான ஒரு நல்ல விஷயத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ முருகன் தான் குழந்தை தெய்வம். முருகன் குழந்தை தெய்வம், அகங்கார தெய்வம், நம்மளுடைய ஆளுமையான ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். அப்போ நீங்கள் யாராவது தொழில் தொடங்குறதுக்கு கால தாமதம் ஆகுது, என்னால் தொழில் தொடங்க முடியல அப்படின்னா இந்த தைப்பூச நாளை நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் தொடக்கம் நிச்சயம் நல்ல விதமாக ஏற்படும். யாராவது காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க, நடைப்பயணம் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு அன்னதானம், அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் 27 ஜென்ம தலைமுறையில் செய்த பாவங்கள் நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு புண்ணியங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 7 பேத்துக்காவது நீங்கள் ஒரு தானம் செய்யும்போது என்ன அப்படின்னா வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது என்ன சொல்கிறதுனே ஒரு சிவனுக்கே உரிய நாட்கள். அப்போது எல்லா சிவராத்திரியிலையும் நம்ம சிவனை வழிபடுறதை விட மகா சிவராத்திரியில் வழிபடும் போது மகா என்றால் முதன்மைன்னு அர்த்தம். அப்போ மகா சிவராத்திரியில் வழிபடும் போது முதன்மையான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரியில் 7 பெண்களுக்கு தானம், ஏதாவது உடை தானம், அன்னதானம், நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அந்த தானங்கள் பண்ணுங்கள். அடுத்தது 7 குழந்தைகளுக்கு பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா, வீட்டில் எப்போ பாரு ஒரு மருத்துவ செலவு இருக்குது, பெரியோர்களுக்கானாலும் சரி சிறியவர்களுக்கானாலும் ஒரு மருத்துவ செலவு இருக்குன்னா அதுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு கால நேரம் உண்டு பண்ணும். யாருக்காவது தடங்கலான ஒரு திருமணம், திருமணம் நம்மளுக்கு கை கூடுற மாதிரி இருக்குது ஆனால் கை கூடலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மகா சிவராத்திரி ஒரு நேரம் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் எப்பவுமே நல்ல வழியில் போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மகா சிவராத்திரி உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்போது நிறைய விஷயங்கள், நிறைய விசேஷங்கள் இந்த 6 மாத காலம், உத்தராயண 6 மாத காலத்தில் நம்ம மக்களுக்கு 1 by 1 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த காலத்தில் இதை பண்ணுங்க, அந்த காலத்தில் அதை பண்ணுங்க. இதெல்லாம் எப்பவுமே நீங்கள் தவறவே கூடாது. அதில் தை மாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தொடக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தொடக்க காலத்தை நீங்கள் தாண்டி 2ஆம் மாதம் தை மாசி மாதம் நீங்கள் வரும்போது நல்ல எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சீரான ஒரு வாழ்க்கை, அழகான ஒரு குடும்பம், எல்லாமே ஒரு அம்சமான ஒரு அமைப்பை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தை தாண்டி மாசி மாதமும் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள். நம்ம இப்போது 6 ராசிகளுக்கு உண்டான ஒரு பலன்களை நம்ம பார்த்துருவோம். மேச ராசிக்காரர்கள். மேஷம் அப்படின்னா முதன்மை, எப்போவுமே மேச ராசிக்காரர்கள் முதன்மையான ஒரு அம்சத்தையே பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமை வேணும், நிதானங்கள் வேணும். ஏன் அப்படின்னா அவசரமாக ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகள் கொடுப்பாங்க, ஒரு புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகளை கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா ரொம்ப கவனம் தேவை, நிதானம் தேவை அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது ஏதாவது தடங்கள் பட்ட விஷயங்கள் இருந்தால் இந்த மாத காலம் உங்களுக்கு அது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது இருக்குது. குடும்பம் சீரான ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்கள் உடலை ஒற்றை தலைவலி,
வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இருக்கும். அதை நீங்கள் சரி செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் சீரான ஒரு அமைப்பை கொடுக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வம் மேசம்ங்கிறது முருகன், அடுத்தது பார்த்தீங்கன்னா குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். குலதெய்வத்திற்கு போய் நீங்கள் துளசி மாலையோ இல்லை செம்பங்கி மாலையோ, வெள்ளை கலரோ இல்லை பச்சை கலர் மாலை, அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து செம்பங்கி மாலையோ இல்லை துளசி மாலையோ உங்கள் குலதெய்வத்துக்கு போடும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதற்காக போடுறீங்களோ அந்த விஷயங்கள் கால நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்போது இந்த புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது நிதானமாக இருக்கணும். புதிய தொழில் நீங்கள் நடக்கும்போது நிதானமாக இருக்கணும். பண பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒருவர்கிட்ட கொடுத்து நீங்கள் வாங்குகிற காலம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதில் சில சங்கடங்கள் உண்டு பண்ணும். அப்போ பண பரிமாற்றம் யார்கிட்ட கொடுக்கணும், சரியான முறையில் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்து செய்கிறது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இல்லாட்டி ஒரு சில சங்கடங்கள், ஒரு குடும்பத்துக்குள்ள சஞ்சலம், சங்கடங்கள், நண்பர்கள்கிட்ட ஒரு விரோதம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம். இதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து மீண்டு வரலாம். நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம். குலதெய்வத்தையும் ஆஞ்சநேயரையும் வழிபடும் போது நீங்கள் எந்த தெய்வத்தை நோக்கி போகிறீங்களோ அந்த தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரிஷப ராசி. ரிஷபம் அப்படிங்கிறது நிலையான சீரான ஒரு அமைப்பு. ரிஷபம் அப்படின்னா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையான ஒரு கிரகம், நிலையான ஒரு ராசி. அப்போது ரிஷபத்துக்கு வந்து ஒரு பலம் என்ன அப்படின்னா, நம்ம 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய பலம் அதில் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இப்போ வந்து மிதுனத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா, சொத்துகள் வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, நம்ம கையெழுத்து போடுறது கரெக்டாக இருக்கா, இல்லை பேங்க்கில் லோன் வாங்குறப்ப நம்ம கரெக்டான ஒரு அமைப்பில் பண்ணுறோமா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து சரிபர பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். அது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நீங்கள் அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். அதனால சில சங்கடங்கள் வந்து கடைசி நிமிஷத்தில் கொண்டு வரும். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்கணும். உங்களுடைய மேஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துல. அப்போது மேஷத்துக்கு 12, ரிஷபத்துக்கு 11 இருக்கும்போது ரிஷபத்துக்கு 11 லாபம். சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்கும்போது மூத்தவர்களால், மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் உண்டு பண்ணும். அடுத்தது 2லே குரு பகவான் மிதுனத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்கிற தொழிலில் சிறப்பான ஒரு பலன். நீங்கள் இதுவரைக்கும் வந்து வெளி அமைப்பில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் முன்னேறி வர முடியாது. அப்போ இந்த குரு பகவான் 2ல் இருந்து சனி பகவான் 11ல் லாபத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போய் நிலையான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீடே கிடைக்கல, ஒரு ஆஃபீஸே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு வீடு கிடைச்சிரும், ஆஃபீஸ் கிடைச்சிரும். நீங்கள் வந்து சொந்தமாக இடம் வாங்கலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு போகியத்துக்கு போகக்கூடிய ஒரு சீரான நிலையாவது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அம்பாள், ஆண்டாள், மகாலட்சுமி, ஆண்டாள் இவர்களை வழிபட்டால் உங்களுக்கு எப்போவுமே செல்வம் நிலைச்சி இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு குண்டுமணி தங்கமாவது நிலைச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலி நிலத்தையாவது நீங்கள் எப்போவுமே அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. அப்போது இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது ஆண்டாள் வழிபாடும் அம்பாளையும் நீங்கள் வழிபடும் போது எல்லா விஷயங்களும் அமைப்பு சீராக இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து ஷார்ட் டெம்பர் டென்ஷன், நம்ம எடுக்கிற காரியம் நடக்கலை ஒரு டைம் அப்படின்னு டென்ஷன் இருக்கும். அதில் நிதானமாக நீங்கள் செயல்படும் போது இந்த டென்ஷன் நின்று உங்களுக்கு ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் எதுக்கு ஒரு பேங்க்கு ரீதியாக எக்ஸாம் மெயினான விஷயம், நீங்கள் ஏதாவது ரைட்டிங்கில் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ நீங்கள் பக்கத்தில் இப்போ ஆண்டாள் நம்ம வந்து மகாலட்சுமி சொல்லியிருக்கோம்,
அருகாமையில் இருக்கக்கூடிய நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு விநாயகர், ஒரு லக்ஷ்மி, ஏதாவது ஒரு தெய்வம் உங்கள் வீட்டு அருகாமையில் இருப்பாங்க. அப்போ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு சீக்கிரம் என்னென்னா, எங்கேயோ போய் நீங்கள் வந்து கோயிலை வழிபடுறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலை வழிபடுவதா நீங்கள் சீக்கிரமாக ஒரு புண்ணியத்தை வந்து தேடிக்கலாம். அதுவும் இந்த உத்தராயண காலத்தில் உங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், இவ்வளோ காலம் நான் சம்பாரிச்சிட்டேன், எனக்கு எதுவும் நடக்கலை அப்படிங்கக்கூடிய வேண்டுதலெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க, மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. உங்களுடைய வளர்ச்சி உங்களை அறியாமலேயே அது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் அபிஷேகம். பால் வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க, பால் தானம் கொடுங்க, நீர் தானம் கொடுங்க. இந்த ரெண்டுமே செய்கிறப்போ உங்களுடைய வேண்டுதல் விரைவாக நடக்கும். மிதுனம் என்றால் 3ஆம் இடம். 3ங்கிறது வந்து ஒருவரை தெரிந்து கொள்வதற்கு எத்தனாம் இடம் அப்படின்னா 3ஆம் இடம். என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் தேவை. அதில் வந்து இளைய சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நண்பர்கள், இளைய சகோதரர்கள், தகவல் தொடர்பு, நம்மளுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்க எல்லாமே 3ஆம் இடம். அப்போ அந்த காலபுருஷனுக்கு 3ஆம் இடம்ங்கிறது மிதுனம் புதனுடைய ஆதிக்கத்தில் வருது. அங்கே இப்போ குரு பகவான், குருவும் புதனும் சேர்ந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். இது எதனால நடந்தது, இந்த ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய திறமை அந்த குரு பகவானுக்கும் புதனுக்கும் உண்டு. அப்போது குரு பகவானுடைய அமைப்பு அந்த ராசியில் அதிசார வக்கரத்திலேருந்து மீண்டும் மிதுனத்துக்கு போயிருக்காரு. உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது. இவ்வளவு நாள் நான் என்ன பிரச்சனையில் இருக்கேன், என்ன சங்கடத்தில் இருந்தேன், எதனால என்ன அதில் சிக்கியிருக்கேன் அப்படிங்கிறது கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த கேது சூரியனோட வீட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவத்தை கொடுத்துருவார், நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. சனி பகவான் 10 தொழிலுக்கு சொல்லவே வேண்டாம் குரு பகவான் வீட்டில். அப்போது இந்த குரு பகவான் வீட்டில் சனி பகவான் யாருக்கெல்லாம் இருக்கோ அது 10ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த மாதிரி லாபம், உங்களுக்கு பாக்யஸ்தானம், இந்த தனஸ்தானம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பை தான் கொடுப்பாரே ஒழிய அதுலேருந்து ஒரு கெடுதல் பண்ண மாட்டார். அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுடைய சனி பகவான், குரு பகவான் எல்லாம் எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த பார்வைகள் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு பலன் கொடுக்கும். அப்போ இந்த மிதுன ராசிக்கு புது ஆராய்ச்சி தொழிலில் ஈடுபடுறவங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் ஆடிட்டராக இருக்கிறவங்க, பேங்க் ரீதியாக எந்த ரிலேட்டடாக எந்த ஒர்க்கு பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதம் இன்னும் அற்புதமாக இருக்கும். அடுத்தது, நான் லோன் வாங்கிட்டேன், இது வரைக்கும் எனக்கு கட்ட முடியல, என்னால் வந்து ஒரு இடம் விற்று தான் கட்டணும், இல்லை ஒரு விஷயத்த பண்ணி தான் கட்டணும் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதம் அது நடந்துடும். உங்களுக்கு ஒரு இடம் விற்கலையா விற்றுரும், ஒருத்தர்கிட்ட இந்த பணம் நீங்கள் கேட்டு கிடைக்கலையா கிடைச்சிடும். அதன் மூலியமாக ஒரு பேங்க் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் மீண்டும் வெளியில் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாத காலம் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம் வரைக்குமே வந்து பகல் பொழுது அதிகம். அப்போ நிறைய உழைக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடைக்கும், சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். அப்போ உங்கள் சிந்தனையும் செயலும் சரியாக இருந்தால் நீங்கள் இந்த மாதத்தில் போடுற விதை உங்களுக்கு முளைத்து இதில் இருந்து ஒரு 10 மாதத்துக்குள்ளே எல்லா விஷயமும் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ இந்த குரு பகவானுடைய அடுத்தது உங்களுடைய ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ வரும்போது இன்னும் அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கு ராகுவும் அப்படி தான், வெளிநாடு, வெளி உலகம், அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணால் உங்களுடைய எண்ணம் இப்போ எப்படி இருக்குன்னா அடுத்த வேலைக்கு போகணும், அடுத்த பதவி உயர்வு கிடைக்கணுமாங்கிறது 24 மணி நேரம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நிச்சயம் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தால் கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், பெருமாள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, லக்ஷ்மி நரசிம்மரையும் பெருமாளையும் நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு இன்னும் பலம் அதிகமாக இருக்கும். கால பைரவர், நீங்கள் ஏதாவது ஒரு கால பைரவரை வந்து நீங்கள் மாதம் போகாட்டியும் பரவாயில்ல, 6 மாதத்துக்கு ஒரு தடவை கால பைரவர் போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் காலத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்களால் உதவி உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்ததாக கடக ராசி. கடகம் என்றால் 4ஆம் இடம். தாய் எப்படி இருக்காங்க, நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்க்கை துணை எப்படி இருக்குது, வண்டி வாகனம் லக்ஸுரியாக அமையுமா, நம்ம ஆடம்பர வாழ்க்கையை நல்லா அனுபவிப்பனா அப்படின்னு நீங்கள் ஒரு கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னா சந்திரனையும் கடக ராசியையும் கண்டிப்பாக கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் பார்க்கணும். அப்போது கடகம் ஒரு முழுமை எப்படின்னா நம்ம கட்டத்தை வந்து 4 பிரிச்சிருக்காங்க. அப்போது கடகத்து வரைக்கும் ஒரு அமைப்பு, துலாம் வரைக்கும் ஒரு அமைப்பு, மகரம் வரைக்கும் ஒரு அமைப்பு, இப்படி 4 பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 4 அப்படிங்கிற இடத்துல முடிவு என்ன அப்படின்னா கடகம். அதுக்குடைய ஒரு அங்கே வந்து குரு பகவான் உச்சமாகிறாரு, செவ்வாய் நீசமாகிறாரு, சந்திரன் ஆட்சி பெறுகிறார். அப்போ குரு, சந்திரன், செவ்வாய் இவங்க 3 பேருமே ஆதிக்கமான ஒரு கிரகம் ஒரு இடத்துல வந்து அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ 6, 8, 12 கூடிய நட்சத்திரமும் அதுக்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 4 முழுமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு கடகம். இந்த கடக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12ல் இருக்கார். உங்களுக்கு குரு பகவான் வந்து 12ஆம் இடம். அடுத்தது உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது பகவான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு, யாரால பிரச்சனை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடுவீங்க, நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம தாவணும். தைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகளுக்கு உண்டான அடித்தளம் கிடைச்சிடும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காரியம் வெற்றியடைவதற்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். சிந்தித்து செயல்படுவீங்க. உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் வந்து கைவிடுவீங்க. அப்போ இந்த காலத்தில் வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, இல்லை இடம் விட்டு இடம் மாறலாமா, இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய மாதமும் காலமும் இந்த மாதம். அப்போ கடக ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் என்ன அப்படின்னா சூப்பர் அமைப்பு. நீங்கள் இப்போ போடக்கூடிய ஒரு எஃபர்ட் வந்து உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆனோன்னே கிடைச்சிடும். இப்போ 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கொடுக்க மாட்டார். என்ன கொடுப்பாருன்னா சுப விரயத்தை கொடுப்பாரு. ஒரு விஷயம் சரியில்லைன்னா அடுத்த விஷயத்த பண்ணி கொடுக்குது. அப்போ சுப விரயம் தான் நடக்குமே ஒழிய உங்களுக்கு மருத்துவ செலவோ இல்லை விரயமோ எதுவும் நடக்காது. தாயுடைய ஆரோக்கியம் மேம்படும். தாய் தான் ரொம்ப அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்கு. தாயுடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய கழுத்து பகுதி, இடுப்பு பகுதியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதில் சில மருத்துவம் வந்து உங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் இருக்காது. அதை சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. உங்களுக்கு புது உறவுகள், புதுவிதமான உறவுகள் கைகூடும், நண்பர்கள் கைகூடும், அவர்களால் சில உதவிகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்ப ஒற்றுமை உண்டு பண்ணும், குடும்ப சந்தோஷம் உண்டு பண்ணும். உங்களுடைய மனம் தடுமாற்றம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. நீங்கள் வழிபட வேண்டிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நீர் ஓடுது இல்லையா, இப்போ ஆறு, குளம், இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ், இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள். இப்போ வந்து கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த கடகத்தில் இருக்கிறவங்க கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போய் வேண்டிட்டு வாங்க. நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறிடும். ஏன்னா இத்தனை வருஷம் உங்களுடைய எஃபெக்ட் வந்து வீணாக போகுது, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு அது சக்ஸஸ் கொடுக்க மாட்டேங்குது, மன அழுத்தம். அங்கே நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அங்கே ஆகாய கங்கை அப்படிங்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அதில் நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது என்ன அப்படின்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய நெகட்டிவ் உங்களுக்கு வெளியேறிடும். நான் அங்கே தான் போகணுமா அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் போங்க, இல்லை அப்படின்னா ஃபால்ஸு இல்லை தண்ணி ஓடக்கூடிய ஒரு எங்கே தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்துக்கும் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது வந்து தாமரை, வெண்தாமரை இல்லாட்டி இளம் பச்சை, அந்த மாதிரி தாமரை வாங்கி நீங்கள் மகாலட்சுமிக்கு இல்லை சரஸ்வதிக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பூஜித்து வரும்போது உங்கள் வம்சம் நிலைக்கும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாரிசுகள் எல்லாம் நிலையான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் முழு கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும். சிம்மம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 5. ஒவ்வொரு இடமும்
ஒவ்வொரு அர்த்தத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணிகிட்ருக்கு. இந்த கிரகங்கள், இந்த மாதிரி ஒரு இடங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அழுத்தமான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணும். சிம்மம்னா ராஜா, சிம்மம்னா தலைமை அப்படிங்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடியது சிம்மம். இப்போ மக நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தா என்ன சொல்லுவாங்க? அரசாளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பூர நட்சத்திரத்தில் இருந்தால் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாம். இப்படி அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரங்களும் அந்த சிம்மத்தில் இருக்குது. அப்போது சிம்ம ராசிக்குள்ள கேது பகவான் இருக்கார். அப்போ இந்த கேது பெயர்ச்சி ஒருத்தருக்கு உள்ளே உட்கார்ந்தா தடங்கள் அப்படிங்கக்கூடிய பொதுவான ஒரு கருத்து. கேது எங்கே இருக்கோ அது தடங்களே உண்டு பண்ணும் அப்படின்னா. ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு உங்களுடைய கரெக்டாக உங்களுக்கு என்ன அப்படின்னா 8ஆம் இடத்தில், சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போது உங்களுடைய ராசிக்குள்ளே கேது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, சனி கேது பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பாட்டி, தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டி இவங்க எல்லாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும்? எனக்கு ஒரு சொத்து கிடைக்காது, அந்த சொத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கு ஒரு வழி உண்டு பண்ணும். உங்களுக்கு என்னென்னா, இப்படி ஒரு சொத்து இருக்குது, இதில் முயற்சி பண்ணால் கிடைக்கும், இல்லை இவ்வளோ நாள் பிரியாத ஒரு சொத்து பிரிஞ்சு அதில் ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாட்டி வழி சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பாட்டி அப்படின்னா கேது பகவான் பாட்டி. அப்போ முதன்மையான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஒரு அடித்தளம். அப்போ ஒரு சொத்து சேர்க்கை உண்டு. அடுத்தது, நம்ம மேலே வீடு கட்டலாம், நம்ம அடுத்தது ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஒரு 6 மாத காலமாக ஏதாவது ஒன்றுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஏன் மேலே வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, பாப கிரகங்கள் 6ங்கிற ஸ்தானம் ஆடம்பரமான ஒரு அமைப்பு. அப்போ இந்த 6ங்கிற ஸ்தானம் அப்படிங்கிறதும் 7ஆம் இடத்துல உங்களுடைய அமைப்புக்கு 7 எங்கே இருக்காரு? ராகு பகவான் கும்பத்தில் இருக்காரு. புண்ணிய காலம் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் ஏதாவது தியானம் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கோ, இல்லை முனிவர்கள் சமாதியான ஒரு இடத்துக்கோ, இல்லை நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா, தியானம் செய்த இடத்துக்கு, இல்லை சமாதியான ஜீவ சமாதி சித்தர்கள் வழிபாடு செய்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கடல் தாண்டி ஒரு ஃபாரினுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அது போக நான் ஃபாரினில் இருந்தேன், இப்போ இங்கே 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, திரும்ப என்னால் போக முடியலன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் டிக்கெட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. நான் ஒரு வேலையில் இருந்தேன், அந்த வேலையிலேருந்து இப்போ நான் தடைப்பட்டு கீழே வந்திருக்கேன், திரும்ப அந்த வேலைக்கு போகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அந்த வேலையும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது சூரிய பகவானை மட்டும்தான். சூரியனே காலையில் நீங்கள் கண் விழித்த உடனே நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து சூரியனை காமிச்சிட்டு உங்களுடைய முகம் பார்த்து அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது சூரியனுடைய பவர் உங்களுக்கு கிடைக்கும். 7 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் சூரியனை நீங்கள் கும்பிடும்போது அந்த கால வெளிச்சம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு மேலே பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக தான் போகும். அப்போ 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்குற அந்த கால நேரம் ஓரைகளுக்கும் ரொம்ப பலமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஓரை பார்த்தால் யாரும் சோரை போனது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கும் பலமான ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இதை செஞ்சுட்டு வரும்போது சிம்ம ராசி வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகம். அவர்களுடைய மகள்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள நம்பி எந்த விஷயத்தையும் பெரியவங்க செய்யாதீங்க. இப்போ சிம்மத்தில் யாராவது பிறந்து அது தகப்பன், தந்தை, இல்லை தாயாக இருந்து ஒரு மகளுக்கு இந்த காலத்தில் தான் சொத்தை எழுதி தரேன், நான் இவங்களை நம்பி ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறேன்னா இந்த காலம் வேண்டாம், அது உங்களுக்கு ஏமாற்றம் உண்டு பண்ணும். சரிங்களா? அப்போ நீங்கள் குலதெய்வம், சூரியனா குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவரான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன், கருப்பராயர் முனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் உங்கள் 2 விளக்கில் 5 விளக்கு நீங்கள் போடும்போது, அது இழுப்பனையில் போடும்போது உங்களுடைய பவர் இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணும். அப்போ இந்த உத்தராயண காலம் உங்களுக்கு அதிகமான ஆக்டிவ் பண்ணும். ஏன்னா சூரியனுக்கு தான் அது ஆக்டிவ் ஜாஸ்தி. அப்போ மும்மூர்த்திகளுடைய உங்களுக்கு ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இருக்கக்கூடிய காலம்.
கன்னி அப்படின்னா வந்து வெற்றின்னு அர்த்தம். கன்னி பகவான் அப்படிங்கிறது வெற்றி. கன்னி ராசினாவே வெற்றியை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. அங்கே வந்து புதன் அப்படிங்கக்கூடிய ஞானக்காரனும் புதன்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு கிரகம். அது வந்து ஒரு மனிதனை எப்படி செதுக்கணும், எந்த மாதிரி ஒரு மனிதனை வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனுக்கு அவ்வளோ பவர். அப்போ அங்கே வந்து சுக்கிர பகவான் நீசமாகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் இருந்துச்சு, புதனும் இருந்துச்சுன்னா நீசபங்க ராஜயோகம், ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெறும் சுக்கிரன் மட்டும் அந்த இடத்துல இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ட்ராஜடி வரும். அதில் நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, ரொம்ப ஆராய்ச்சி, ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்னிராசியில் பிறந்தவங்க சுக்கிரன் மட்டும் அங்கே இருந்தால் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு குறையுள்ள ஒரு பெண்ணோ ஒரு குறையுள்ள ஆணோ தான் நீங்கள் திருமணம் பண்ணணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு சீரான வாழ்க்கையாக இருக்கும், நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கும். புதன் மட்டும் அங்கே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, புதனுடைய அமைப்பு அங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் நினச்ச காரியம், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, நல்ல அதிகாரமுள்ள ஒரு பதவியில், ஆதிக்கமுள்ள ஒரு பதவியில், இல்லை நீங்கள் தொழில் அதிபர், கண்டிப்பாக நிச்சயம் இருப்பீங்க. சாஸ்திரம் படித்தவராக இருப்பீங்க. உங்களுடைய வம்சம் அப்பா வழியோ இல்லை தாய் வழியோ தந்தை வழியோ என்னவா இருக்குன்னா, நல்ல ஒரு பேர் போன ஒரு குடும்பம், இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகன் அப்படிங்கக்கூடிய அமைப்பு புதன் மட்டும் அங்கே இருந்தால் இருக்கும். அந்த புதனை குரு பார்வை பெற்றால் இன்னும் அதீத பலம். நீங்கள் வந்து கணக்கு வழக்கில் உங்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடிய ரிலேட்டட் இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதே வந்து சுக்கிரனுடைய பார்வை அங்கே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் உச்சமாக இருந்த ஒரு பார்வை விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் இராணுவத்தில் நல்லா இருக்கலாம், மெரெயின், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அதுலலாம் நீங்கள் ஒரு பெரிய பதவியை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு குரு பகவான் இருக்கக்கூடியது 10. அப்போ 10ல் குரு நின்று தொழிலை கொஞ்சம் முடக்குவார். 10ல் குரு நின்று கொஞ்சம் தொழிலை முடக்குவார். ஆனால் உங்கள் வீடே தான் அது. குரு பகவான் 11க்கு வரும்போது ஒரு 4 மாதம் காலம் பொறுத்து இருந்தால் இந்த கன்னி ராசிக்கு இன்னும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. இதில் பென்ஷன் வாங்குறவங்க, ரிட்டையர்மெண்ட் பணம் கிடைக்காதவங்க இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். பென்ஷன் ஏதாவது தடைப்பட்டு இருந்தாலும் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு மூச்சு திணறல், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து வலி, இது எல்லாமே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்தது இந்த உத்தராயண காலத்தில். ஏன்னா சூரியனுக்கு பலம் அதிகம். சூரியன் வந்து வடக்கு நோக்கி அதிக தூரம் போய்கிட்டே இருக்கும்போது அவருடைய வெளிச்சம், அவருடைய ஹீட்டு, வெப்பம் உங்களுக்கெல்லாம் குறைவாக இருக்கும்போது அவருடைய ஒளி மட்டும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம அழகான தனித்துவமாக தெரியக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு பண்ணும். இந்த 6 ராசிகளுக்கு உண்டான இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய பலன் நம்ம பார்த்துருக்கோம். பொதுவான கருத்தாக பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலம் உண்டு. அந்த பலத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையை கொண்டு நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்தந்த காலத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ஆளுமையான ஒரு கிரகம் சனி பகவான், ராகு கேது பயிற்சி, குரு, இவங்கெல்லாம் வந்து வருடக்கணக்கு கிரகங்கள். இந்த வருடக்கணக்குடைய கிரகங்களை வைத்து நம்ம ஒவ்வொரு மாதத்தையும் நிர்ணயிக்கிறோம். அதன்படி இந்த 6 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை சொல்லியிருக்கோம், சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் நீங்கள் கொண்டு போகும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த உத்தராயண காலத்தில் கண்டிப்பாக சூரியனார் கோயில், சூரிய பகவான் வழிபாடு, சூரிய நமஸ்காரம், இது எல்லாம் செய்வதன் மூலியமாக முதன்மைங்கிற ஒரு இடத்தை நீங்கள் கண்டிப்பாக அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோயிலுக்கு நீங்கள் போய் சூரியனுக்கு ஒரு விளக்கு போடுங்க, நவகிரகங்களை சுற்றி வாங்க. இது எல்லாமே உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை தனக்குள்ளே தக்க வச்சுக்கும். சரிங்களா? பிப்ரவரி 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போதாயன அமாவாசைனா என்ன, இதோடைய சிறப்பு என்ன, இது என்ன ஒரு பேர், எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசையுடைய சிறப்பே அந்த போதாயன அப்படிங்கிற ஒரு முனிவருடைய பெயர். அப்போ அந்த முனிவர் வந்து திதி தர்ப்பணத்தை நிர்ணயித்து கொடுத்த ஒரு முனிவர். இப்போ இது வரைக்கும் வந்து இந்த திதினா என்ன,
தர்ப்பணம் எதற்கு செய்கிறாங்க, அந்த சாஸ்திர சூத்திரங்கள் நம்மளுக்கு எப்படி தெரியுது? இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போ போதாயன அப்படிங்கக்கூடிய ஒரு முனிவர் திதி தர்ப்பணத்தை நிர்ணயித்து கொடுத்த ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு இனம், நம்மளோட இந்துக்கள் அப்படிங்கும்போது திதி தர்ப்பணம் எப்படி பார்த்து கொடுப்பாங்க, திதி பார்த்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்போ அதை இந்த திதியில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கண்டிப்பாக ஒரு தர்ப்பணம் கொடுத்தால் நம்ம குலம் செழிக்கும் அப்படின்னு ஒரு போதனையை கொண்டு நம்மளுடைய சாஸ்திரப்படி நிர்ணயித்து கொடுத்தவர் இந்த போதாயன முனிவர். அதனால தான் போதாயன அமாவாசை மிகப்பெரிய அமாவாசை. அப்போ இந்த அமாவாசை மாசி மாதத்தில் வருது, ஒரு மாசி மாதத்துக்குள்ளே வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய பண வரவு, செல்வ செழிப்பு இந்த அமாவாசையில் யாருக்கா திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய புண்ணியத்தை உடனே நீங்கள் எடுத்துக்கலாம். உடனே நம்ம பவர், அவங்களுடைய பவர், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை உடனே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு நிர்ணயத்தை இந்த காலகட்டத்தை கொடுக்குறாங்க. ஓகே, இப்போது இந்த சர்வ அமாவாசையில் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வலிமையாக இருக்கும். உங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன ஆகும், ரொம்ப வலிமை பெறும். உங்களுடைய லக்னம் வலிமை பெறும். உங்களுடைய ராசிகள் வலிமை பெறும். இதுதான் அதனுடைய அமைப்பு. வலிமை என்றால் என்ன, சர்வமும் உங்களுக்கு பொருந்தி வரும், உங்களுக்கு பூர்த்தி ஆகிடும். உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். அப்போ இந்த அமாவாசை யாரும் மிஸ் பண்ணாமல் பண்ணும்போது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நம்ம அடுத்ததான் ராசி பலனுக்கு நம்ம போயிடுவோம். நம்ம போன பதிவில் 6 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்துட்டோம். இப்போ நம்ம துலா ராசியின் ராசி பலன்களை நம்ம பார்த்துருவோம். துலாம் என்றால் 7ஆம் இடம். இப்போ 7க்கு என்ன பவர், அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் நீசமாகிறார். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமாகும் போது சூரியன் எங்கே நீசமாகிறாரு, துலாத்தில். ஏன் சுக்கிரனுடைய வீட்டில் துலாம் அப்படிங்கக்கூடிய 7ஆம் இடத்துல சூரியன் நீசமாகிறாரு அப்படின்னா, அந்த இடம் சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் ஆணுடைய ஆதிக்கம். அப்போ சூரிய பகவான் அங்கே நீசமாகிறதுனால தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பார்த்து அடியெடுத்து வைக்க வேண்டும். ஒரு கணவனை பார்க்கும்போது, ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கையை சரியான முறையில், பிரகாசமான முறையில், நான் வெளிச்சத்தோட 2 கண்களை நோக்கி பார்க்கணுங்கிறக்காதான் திருமண பொருத்தம், சம்பிரதாயம், பெண் பார்க்கும் படலம், ஆண் பார்க்கும் படலம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கௌரவம் அங்கே போயிடும், நம்ம ஆதிக்கம் போயிடும். இதனால அந்த சூரியன் அந்த இடத்துல நீசமாகி, நீ பார்த்து செய், நான் கௌரவமான ஒரு முதன்மையான கிரகமே அங்கே நீசமாக போகிறேன், நீ பார்த்து பண்ணு, நியாயமாக பண்ணுங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சமம் தான் சூரியன் அங்கே நீசமாகிறாரு. அப்போது நீசமாயிடுச்சு, நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமையலான கிடையாது, உங்களை அறிவே புகுத்துறாரு, தெளிவான சிந்தனையை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதையும் மீறி சில விஷயங்கள் தப்பாக போகும்போது தான் வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி பகவான் உச்சம் பெறுகிறார். சனி பகவான் என்ன ஆதிக்கம், அந்த இடத்துல ஆயுளுக்கு எந்த பங்கமும் இல்லாமல், இப்போ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஆதிக்கத்தை இந்த பெண்ணுக்கு கொடுக்கறது சனி பகவான். அப்போ இந்த 2 கிரகங்களும் தனித்தனி தன்மையை அங்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த பிப்ரவரி மாதம், மாசி மாதம் உங்களுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் நின்று, 9ங்கிறது என்னது, நல்ல ஒரு ஸ்தானம். அப்போது நல்ல ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு மே மாதம் வரைக்கும் காத்துட்ருக்கணும். அது வரைக்கும் துலாத்துக்கு 8ங்கிற ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 8னா எல்லாம் கண்டம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடக்கூடாது. 8ங்கிறது மறைப்பொருள் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போது இந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா 8ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 6ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அப்போ அந்த 8ங்கிற ஸ்தானத்தில் போய் குரு பகவான் புதன் வீட்டில் இருக்கும்போது அப்படியே தொழில் மங்குனாலும், மங்குன ஒரு நிலவு தான் திடீர் பிரகாசமாக எரியும். மங்குன ஒரு நிலவு திடீர் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது ஒரு மங்குன நிலைமையில் உங்களுக்கு 2-3 மாத காலம் இருந்தாலும் திடீர் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நிச்சயம் உங்களுடைய தொழில் சிறக்கும்.
நீண்ட காலமான இருந்த ஒரு பிரச்சனையை உங்களுக்கு முடிக்கக்கூடிய ஒரு நேர காலம் வந்துருச்சு. உங்களை இன்னும் மெருகேற்றிக்கக்கூடிய ஒரு கால நேரம் வந்துருச்சு. அப்போ துலாம் என்றால் அங்கே தராசு. அப்போ உங்களுடைய ராசிப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 11ல் கேது பகவான் உட்கார்ந்து தடங்கல்களை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இருப்பார். கௌரவத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. நிறைவேறாத ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது, நல்ல அலங்காரம் உள்ள ஒரு அம்மனை தான் வழிபடணும். நீங்கள் காளி தேவியெல்லாம் இந்த டைமில் போய் வழிபடாமல், அலங்காரம் நல்லா ஜுவல்ஸ் போட்டு அலங்காரத்தோட சிரிப்போடு இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு நீங்கள் செய்வது மிக மிக சிறந்த ஒரு அமைப்பு. விநாயகர் உங்களுக்கு உற்ற துணை, நண்பர்னு சொல்லலாம். விநாயகரை பிடிச்சுக்கோங்க, நண்பனாக விநாயகரை கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா செல்வங்களும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. நீங்கள் நிறைய வெட்டி வேர்களை உபயோகப்படுத்துங்க. உங்களுடைய உடம்பும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய இடமும் சரி ரொம்ப அம்சமாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் குலதெய்வ வழிபாடும் மறக்காமல் செய்யணும். உங்களுக்கு கருப்புராயர் துணை நின்று வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இருப்பார். நீங்கள் கும்புறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு கருப்புராயர் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு அமைப்பு. ஏன்னா அங்கே சனி பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை, உங்களுக்கு அந்த திறமையெல்லாம் இருக்குது. இந்த 3 மாத காலம் 4 மாத காலம் பிரச்சனையிலிருந்து ஒரு பிரகாசத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு கால நேரம் ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கார். 6ங்கிறது வெற்றியை நோக்கி தரக்கூடிய ஒரு கிரகம். உச்சமாக கூடிய ஒரு சனி பகவான் அங்கே குரு வீட்டில் இருக்கார். வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டு வாங்க. இந்த துளாராசிக்காரர்கள் மட்டும் யாருக்காவது சரியில்லை, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ஏதாவது தொழில் தொடங்கி கொடுங்க அப்படின்னு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது இறைவனை நம்பி ஒரு விபூதியோ குங்குமமோ மஞ்சளோ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அம்சம் நிலைச்சு நிற்கும். அது நீங்கள் எப்பவும் செய்யலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு விபூதியை எடுத்து நல்லா தினம்தோறும் ஒரு ஜபம் பண்ணி அதை ஒரு தெய்வ கடாட்சமாக வச்சுக்கோங்க. யாருக்காவது அந்த விபூதி கொடுக்கும்போதே உங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கும் சரியாயிடும், உங்களுக்கும் நல்ல ஒரு பவர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு உண்மையாக சொன்னால் சூப்பரான ஒரு மாதம். எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பிரகாசத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. விருச்சிக ராசி அப்படிங்கிறது 8ஆம் இடம். இப்போ 8க்கு நான் அவ்வளோ ஒரு பவர் நம்ம சொல்லியிருந்தோம். 8ங்கிறது அதிர்ஷ்டம், 8ங்கிறது ரகசியம். அப்போது விருச்சிகத்தில் பிறந்தவர்கள், விருச்சிக ராசிக்குன்னு ஒரு அம்சம் என்னன்னா, குரு 8லாம் உங்களுக்கு உட்காந்துட்ருக்காரு. ஓகேவா? அப்போ என்னென்னா விருச்சிகம் அப்படின்னாவே ஒரு பவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த விருச்சிகத்துக்கு அங்கே சந்திரன் நீசமாகிறார். ஓ, சந்திரன் நீசமாயிட்டா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அப்படி அர்த்தம் இல்லை. நம்மளுடைய தாய், விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாய் நல்லா இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தாய் அவங்களுக்கு பலம் இல்லாமல் இருப்பாங்க. அது அவங்க ஜாதக கட்டத்தை பொறுத்தது. அது செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு. அப்போ அங்கே செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஒரு பவரும் விருச்சிகத்தில் ஒரு பவரும் இருக்கும். அப்போ செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, மேஷத்தில் இருந்தாலும் சரி, மகரத்தில் இருந்தாலும் சரி, இந்த 3 இடத்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயம் ஒரு இடம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் இல்லாமல் இருக்கவே இருக்காது உங்கள் வாழ்க்கையில். சரிங்களா? அதே செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு உடம்புல ஒரு சளி தொந்தரவு, நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அப்போ இந்த ஜாதக கட்ட முறையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்தில் சனி பகவான். யாருக்கு குழந்தை தாமதமாக இருக்குது, யாருக்கு திருமணம் தாமதமாக இருக்குது, எனக்கு பிரச்சனைகள் வந்து தள்ளி போகுது, இது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. குரு மங்கள யோகம், செவ்வாயும் குருவும் அப்படி ஒரு கூட்டு சேர்க்கையாக பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம். இட பிரச்சனை தீரும், சட்ட சிக்கல் தீரும், தொழில் பிரச்சனை தீரும். யாராவது சட்ட சிக்கலை தேவையில்லாத நீங்கள் மாட்டிருக்கீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல நியூஸ் வரும். ஓகே, இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு, இதுக்கு ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க போகுது, இதுலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க, ஒரு வக்கீல் கிடைச்சிட்டாரு உங்களுக்கு நல்லா. இப்படி சட்ட ரீதியாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய இருக்குது. சார் பதிவாளர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஒரு கெட்ட பேர் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவீங்க. அதில் இருக்கக்கூடியதுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, முன்னேற்றம் கிடைக்கிறதெல்லாம்
நிச்சயம் உண்டு. ஏன்னா அந்த குருமங்கலம் யார் ஸ்ட்ராங்கான விஷயத்தை இடத்த வந்து நிர்ணயிக்கக்கூடியது யார், அச்சிடுறது யார், யாருமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான். அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப பலமான ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பிரயாணங்கள் நல்ல விதமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் தடங்களாக இருந்த பிரயாணங்களாக அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிற காலமாக இருக்குது. அப்படி சூரியன் வந்து உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு விருச்சிகத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் ஒரு மகரத்தை நோக்கி போகும்போது தான் அந்த காலங்களே நம்மளுக்கு புண்ணிய காலமே மாறுது. அப்போது உங்களுக்கு தகவல் தொடர்பு, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னரு, உங்களுக்கு துணைவியார்கள் எல்லாமே உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. மே மாதத்துக்கு மேலே இன்னும் அதீத பலம். நீங்கள் புது முயற்சிகள் எப்படின்னா, நான் புது விஷயத்தை வந்து கையாள போகிறேன், நான் இது வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை செய்ய போகிறேன் அப்படின்னு முயற்சிகள் எடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது மிஷினில் செய்கிறவங்க, மிஷினரிஸு, ஒர்க் ஷாப்பு, டாக்டர் தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கும். அதை பார்த்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வளர்ச்சியும் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். தனுசு அப்படின்னா வில்லு, அம்பு, நேர்மை எல்லாமே. தனுசுங்கிறது வந்து அனைத்தும் உள்ளடங்கிய பாவம் பெற்ற, பாக்கியம் பெற்ற, 9ஆம் அதிபதி அப்பாவுடைய பவரை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ இந்த ராசிக்குரிய கிரகம்தான் பெயர்ச்சியாக, குரு பெயர்ச்சி எங்கே இருக்குது, சனி பெயர்ச்சி எங்கே இருக்குதுன்னு அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராசி, தனுசு ராசி, அதுக்குண்டான கிரகம் பெயர்ச்சியாக மிதுனத்தில் உட்காந்து தன்னுடைய வீட்டையே பார்க்குறாரு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியே 3ஆம் இடத்தில் உட்கார்ந்து குரு பார்வை பார்க்குறாரு. அப்போ அது எவ்வளோ பவர் தனுசு ராசிக்கு இந்த வருஷம், நல்ல பவர். தன் வீட்டை தானே பார்க்கும்போது அங்கே என்ன பிரச்சனை, என்ன சங்கடங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் குரு பகவான் பார்வை. குரு நிற்கிற இடத்த விட பார்க்குற பார்வை வந்து ரொம்ப பலமான ஒரு பார்வை. அது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையெல்லாம் நல்ல ஒரு பார்வை, சிறப்பான ஒரு பார்வை. 1, 5, 9ங்கிறது வந்து திரிகோணம்னு சொல்லுவாங்க. இந்த திரிகோணம்னா என்ன தெரியுங்களா? பவர் அப்படின்னு அர்த்தம். உங்கள் லக்னம் எதுவோ அந்த இடத்துலேருந்து 1, 5, 9 ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்துக்கு பவர் அதிகம். உங்களை எந்த காலத்துலையும் யாரும் வீழ்த்த முடியாது. ஏதோ ஒரு டைமில் நீங்கள் மேலே வந்துடுவீங்க. உங்களுக்கு ஒரே மாதிரியான வாழ்க்கை போகாது, கஷ்டம்னா கஷ்டமாகவே போகாது. அப்போது இந்த திரிகோணமான வீடு எதுன்னா தனுசு தான். அதனால்தான் தனுசில் பிறப்பு அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தனுசு ராசிக்குரிய கிரகம் நேரடி பார்வை இருக்குது. அப்போ இந்த நேரடி பார்வை வந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது. அப்போ 1க்கும் 4க்கும் உடைய கிரகம் 7ஆம் பார்வையாக விழுகுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம், வண்டி வாகன யோகம் கிடைச்சிருச்சு, லக்ஸுரியான ஒரு கார் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய. அப்போ பாரு டல்லாகவே இருந்துகிட்ருந்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு அதிசாரம் எடுக்கும்போது என்னென்னா டல்னஸ் கொடுத்து திரும்பவும் மிதுனத்துக்கே போகும்போது உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மாசி அப்படிங்கிறது ஒரு நல்ல விசேஷம். ஒரு மாசி மகம் நம்மளுடைய ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்பு. நம்ம வந்து தை பூசம்னு சொன்னோம், அதே மாதிரி மாசி மகம், ஆவணி அவிட்டம், இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப வலிமை. அப்போ மாசி மகம் என்றால் பேர் புகழ்னு அர்த்தம். அப்போ மாசி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் ரொம்ப இன்னும் விசேஷம். அதையெல்லாம் நீங்கள் அந்த நட்சத்திர தண்ணிக்கெல்லாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு இல்லை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், இன்னும் பலமான ஒரு விஷயம் நடக்கும். அப்போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அங்கே இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தோட்டம் துறவு, இப்போ சின்ன வீடு 4 சென்ட் 3 சென்ட்லாம் இல்லாமல் பெரிய லேண்டு சேலாகாமல் இருக்கிறது, பெரிய லேண்டு நான் வாங்கணும்னு நினைக்கிறது, இல்லை தோட்டத்தில் நான் விளைச்சல் பண்ணணும். ஏன்னா மீனுங்கிறது விளைச்சல். அப்போ அந்த விளைச்சலுக்கு உண்டு பண்ண உற்பத்தின்னு சொல்லுவாங்க, உற்பத்தி. அப்போ மீன் உற்பத்தி, தொழில் உற்பத்தி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா விவசாய உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாடி கொம்புங்கிற ஊரில் சொர்ண ஆகாஷ்ண பைரவர், சொர்ண ஆகாஷ்ண பைரவர், ஏன்னா
பர்டிகுலராக அவரை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு சிவன் கோயிலில் தான் பைரவர் இருப்பார். இங்கே பெருமாள் கோயிலில் பைரவர் இருக்கும்போது ஒரு மாறுபட்ட விஷயங்கள் தானே. அப்போ இந்த மாறுபட்ட விஷயங்கள் செய்யும்போது இன்னும் பவர் கிடைக்கும். அப்போ வித்தியாசமான ஒரு கோயிலில் இருக்கவே இருக்க மாட்டார் கோயிலில் வித்தியாசமாக ஒரு பைரவர் அங்கே இருக்காருன்னா அது சொர்ண ஆகாஷ்ண பைரவர். சொர்ணம் நம்மளுக்கு வந்து பேர் புகழ் வேணும், தங்கம் வேணும், இடம் வேணும், ஆடம்பரம் வேணும், ஆயுள் ஆரோக்கியம் இதுக்கெல்லாமே அங்கே உகந்தவர். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சிறப்பான ஒரு விஷயங்கள். அதே தனுசு குரு பகவான் வந்து ஒரு வைத்தியர். அப்போது அவரும் ஒரு வைத்தியர் தான், கேது பகவானும் ஒரு வைத்தியர் தான். அப்போ அங்கே வந்து தன்வந்திரி இருக்கார். அங்கே தன்வந்திரி மூலிகை அபிஷேகம் சொல்லுவாங்க. அமாவாசையிலாம் மூலிகை அபிஷேகம் செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். திருமணம் ஆகலைன்னா அதே கோயிலில் மன்மதன் ரதி இருக்காங்க. இப்படி அனைத்துமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு பரிகாரம். மகரம் அப்படிங்கிறது சூரியன் நுழையிற காலம். இந்த மாதம் தை மாதத்தில் சூரியன் நுழைஞ்சிருக்காரு, வடக்கு நோக்கி போயிட்டுருக்காரு, உத்தராயண காலத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. புண்ணிய காலம் அது. தேவர்களுக்கு அதிகப்படியான புண்ணியம், தேவர்களுடைய பகல் பொழுது. அப்போது பகல் என்றால் புத்துணர்ச்சி தானே. இப்போ இரவுங்கும் போது சோர்ந்து போய் தூங்கிடுவோம், இதெல்லாம் இருக்குது. அப்போ பகல் பொழுதுங்கும் போது இந்த 6 மாத காலம் பகல் பொழுது அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கும். அப்போ மகரம் என்பது 10ஆம் இடம், கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடமும் அதுதான், நம்மளுடைய வாரிசுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடமும் அதுதான். அப்போது இந்த சூரியன் அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சு அடுத்தது எங்கே போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ தை மாதம் வரைக்கும் தான் அதில் இருக்கார், மாசியில் கும்பத்துக்கு போயிடுறாரு. அப்போ இந்த மகர ராசிக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா புண்ணியத்தை தேடி போகக்கூடிய ஒரு காலம். திடீர் வந்து ஆன்மீக வழியில் போவாங்க. நான் வந்து திடீர் இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து விளக்கு பத்துறேன், நான் போய் சித்தர் வழிபாடு பண்ணுறேன், மலை ஏறுறேன், கிரிவலம் போகிறேன். இப்படி திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு காலம் அந்த காலம். அப்போது தேவர்கள்னால் இந்திரனும் தேவர்கள் தானையா. அப்போ என்னென்னா இந்திர ஜாலம், நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்குவாங்க. மனசுக்குள்ளே போட்டிருக்கிற விஷயமெல்லாம் நேரடியாக சொல்லக்கூடிய நேரம் இந்த மாதம். அப்போ இந்த மாதத்தை சரியான முறையில் இந்த மகர ராசி பயன்படுத்தி தொழில் தொடங்குறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல ஆழமாக உள்ளே போய் இருக்கிறது, எதையுமே வந்து பாதியில் விடாதீங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அதில் வெற்றியோ தோல்வியோ நீங்கள் செய்யும்போது தான் அதில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அவசரம் பாதியில் வந்து இக்கரையில் ஒரு கால் அக்கறையில் ஒரு கால் வச்சுட்ருப்பீங்க. அந்த மைண்டு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்தால் அடுத்தடுத்த விஷயங்கள் கிடைக்கும். அது மகனுக்கும் தந்தைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு உண்டு பண்ணும். எந்த வீட்டில் மகன் அப்பா இருந்தால் கருத்து வேறுபாடு உண்டு பண்ணும். மகளாக இருந்தால் அப்பாவுடைய அரவணைப்பு உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும், அவர்களுடைய சொத்தும் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். ஏன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் மட்டும்தான் இந்த இடைவெளி, மகளுக்கு இந்த இடைவெளி கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன அப்படின்னா நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அங்கே போய் பழைக்கணும், இங்கே போய் பழைக்கணும்னு நிறைய போராட்டங்கள் இருப்பீங்க. தெளிவு கிடைக்காது. இந்த மாதம் சரியான தெளிவு கிடைச்சி அதுக்குண்டானபடி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. இந்த மகரங்கிறது மீன் குளம் குட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் போய் நின்று அங்கே ஏதாவது தெய்வங்கள் இருக்கா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. கடல் சார்ந்து கடலில் போய் 10 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு அலை வந்து போகுது இல்லைங்களா, அதை போய் பாருங்கள். உண்மையாகவே பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் அந்த காலத்தில் அவங்க தலைவர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி, பெரிய ஆளுக தொழிலதிபர்களுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை பயணமே அந்த கடல் கிட்ட தான் இருக்கும். அப்போ கடல் அலைகிட்ட உட்காந்து கடல் வந்து போகிறத பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருந்து வாங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். இது ஒரு சின்ன பரிகாரம் தான். இதை செஞ்சு பார்த்து அதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ கடல் அலை போல் நம்ம மனம் அது வந்து வந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய மனமும் தெளிவான ஒரு விஷயத்தில் கொடுக்கும். கும்பம் என்றால் மதிக்கத்தக்க ஆன்மீகம், பெரியோர்கள், ஆசீர்வாதம், முன்னோர்கள் அனைத்துமே அந்த கும்பம் தான். கும்ப கலசம்
காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். 11ங்கிறது சொல்லவே வேண்டாம். 11ங்கிறது ஒரு லாபம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம். நம்மளுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம். அப்போது சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடி எடுத்து வச்சுட்டார். உத்தராயண காலத்தில் உள்ள வந்து இந்த புண்ணிய காலத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிற அவருக்கு 2ஆம் இடத்துல வந்து அந்த 6 மாத காலத்தில் தையிலேருந்து மாசிக்கு போயாச்சு. அப்போ 2ங்கிறது தனஸ்தானம் இல்லையா? அப்போ தனம் என்றால் என்ன? நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தனஸ்தானமாகிய கும்பத்தில் போகும்போது கும்பம் என்பது ஒருவரை மேலே நிறுத்தி அழகு பார்த்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நீங்கள் செய்கிற தொழில், செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வெற்றியடையும். அப்போ இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது எதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்? குரு பகவானுடைய பார்வை மூலயமா. குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை வந்து 5, 9 தான். அப்போ காமனாக எல்லாரையும் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அப்போ 9ங்கிறது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ முன்னோர்கள் நல்லா இருப்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நல்லா இருப்பாங்க, மருத்துவ செலவு குறையும், உங்களோட முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாதியில் நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்திலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது, ஏதாவது யாத்திரை செல்வதற்கு போகணும் அப்படின்னா இது ஒரு சரியான மாதம். நீங்கள் காஷி யாத்திரை போகலாம், ராமேஸ்வரம் போகலாம். புண்ணிய யாத்திரைக்கு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களும் கூட. உங்களுக்கு கால், இடுப்பு, முழங்கை வெளியெல்லாம் வந்து ஒரு முடக்கு ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த முடக்கு தீரணும்னா புண்ணிய யாத்திரை நீங்கள் மேற்கொள்ளணும். அப்போ அதை பண்ணிங்க அப்படின்னா பசுவுத்தன்மையும் சூரியன் ஆதிக்கம் வந்து மடங்கி விரிகிற இடம் எல்லாமே சூரியன். நம்ம எந்த ஒரு விஷயத்த மடக்கி விரிகிறோமோ அது எல்லாமே சூரியன் தான். இப்போ கண் இமை கூட சூரியன் தான். அப்போ சூரியன் வந்து சரியில்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? மடங்கி விரிகிற இடம் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் போயிடும். அப்போ சூரியன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, குருவோடைய பார்வை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா புண்ணிய யாத்திரை போகும்போது உங்களுக்கு எல்லா பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக மாறிடும். அடுத்தது, இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு பண்ணும். ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த காலத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். யாராவது குழந்தை இல்லாமல், இப்போ கும்பம் அப்படிங்கிறது குடம், அது பார்த்திங்கன்னா பானை மாதிரி இருக்கும். அப்போது நம்ம உடம்புல வந்து வயிறு, யாராவது குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, ஐவி பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா இதை சரியான நேரத்தில் பண்ணுங்கள் இந்த ராசிக்காரங்கள். ஏன்னா குரு தான் குழந்தை ஸ்தானம், குருவே பார்க்குறாரு. அப்போது ஒரு குரு பார்க்கும்போது, புண்ணிய காலத்தை பார்க்கும்போது, பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது அப்பாவாகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்போ இந்த காலத்தை சரியான முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு சேர்த்துற காலமும் இந்த காலமாக, ஒரு ஸ்கூலுக்கு அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு தொழில் கல்வியாக சேர்த்து விடுறோம். இப்போ வந்து அவன் ஒர்க் ஷாப் போய் அதை கற்றுக்கிட்டோம், இல்லை என்னுடைய கம்பெனிக்கு வந்து கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். இந்த ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயம் அது சக்ஸஸ் மட்டுமே கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கும்பாபிஷேகம் நடக்குதோ அந்த கோயிலில் நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தது, கோபுரம் இருக்கக்கூடிய நல்ல பெரிய கோபுரமாக இருக்கும், அங்கே கலசம் இருக்கும். அதில் வந்து 3 கலசம் இருக்கிறது இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. நீங்கள் 5 கலசம் உள்ள ஒரு கோபுரத்தை போய் பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போ 5ங்கிறது ஐம்பூதங்கள், பஞ்சபூதங்கள். அப்போ இந்த பஞ்சபூத சக்தியும் அந்த கலசத்தில் இருக்கும். அந்த மாதிரி கோயிலுக்கு எதுவாக இருந்தாலும் கலசத்தை மட்டுமாவது நீங்கள் பார்த்துட்டு வந்தால் இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலம் ஆரம்பிக்கும். மீனம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மோட்ச ராசி, புண்ணிய ராசி அப்படிங்கிறது வந்து 12ஆம் இடம். ஒரு காலபுருஷனுக்குன்னு பார்த்தா மேஷத்துலேருந்து எண்ணி வந்தால் 12ஆம் இடம். 4 4ஆக பிரித்தால் அது வந்து 3ஆம் இடத்துல குறிக்குது. உபய ராசி, சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த உபயம்னா என்ன, சரம்னா என்ன, ஸ்திரம்னா என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குது. சரராசி, ஸ்திர ராசின்னு அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரம் என்றால் நம்ம அங்கேயும் இங்கேயும் பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். உபயம்னா நம்மளுக்கு இதுதான்ப்பா
பக்கா நம்ம அமைஞ்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை சிரராசிக்கு உண்டு. அதனால தான் ரிஷபராசியை வந்து நிலையான ஒரு வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ உபயம் அப்படிங்கிறது 4 கட்டங்களும் உபயராசி. மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இந்த 4 கட்டமுமே உபயத்துக்குள்ளே வரக்கூடிய ராசி. யாராவது ஒரு ஜாதகம் எடுத்துக்கோங்க, அதில் 4 ராசி என்னது மீனம், மிதுனம், கன்னி, தனுசில் கிரகங்கள் உங்களுக்கு 4 கட்டத்தில் இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. நீங்கள் தனக்குன்னு ஒரு கோட்டை கட்டி தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை அமைச்சு தான் இருப்பீங்களே ஒழிய கண்டிப்பாக யார்கிட்டையும் கையேந்தி இருக்க மாட்டீங்க. ஏன்னா 4 இதுக்கு பேர் பந்தக்கால் யோகம்னு சொல்லுவாங்க. அந்த 4 கட்டமும் ஒன்றாக இருந்தால் அதுதான் ராஜ்யம், கோட்டை கட்டி ஆளுவது. அப்போ இது யாருக்காவது ஜாதகத்தில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக எதுக்கு வேணால் துணிஞ்சு முயற்சி பண்ணலாம். அப்போ இந்த உபய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் அந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ குருவும் புதனும் இதில் வந்து ஒரு அட்ராக்ட் ஆகுறாங்க. குரு புதன் சேர்ந்தால் புது ஆராய்ச்சின்னு சொல்லியிருக்கேன், புது முயற்சிகள்னு சொல்லியிருக்கேன். அப்போ குரு பகவான் மே மாதத்திற்கு மேலே ஜூன் மாதத்தில் வந்து உங்கள் ராசிக்கு கடகத்துக்குள்ளே அவர் வரும்போது அதீத ஒரு பலம் யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதீத பலம். ஏன்னா 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக இருக்குது. சிறப்பான பார்வைகளை நீங்கள் இருக்கீங்க. அப்போ இந்த இருக்கக்கூடிய ராசிக்கு அங்கே 5ம் அது 9ங்கும்போது சிறப்பான ஒரு அமைப்பு. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாய் ஸ்தானம் நல்லா இருக்கும், வண்டி வாகனம் வாங்கலாம், எந்த விஷயம் புது முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம். அடிக்கடி வீக்னஸ் வரும் உங்களுக்கு, உடம்பு வீக்னஸ். ஏன்னா அது வந்து நீர் கிரகம். இப்போ கடகத்தை ஒரு நீராகவும், மகரத்தை ஒரு நீராகவும், அடுத்தது மீனத்தை ஒரு நீராகவும், கடல், ஆறு, குளம், குட்டைங்கிற ஒரு பேசிக்கில் பிரிச்சிருப்போம். அப்போது அந்த மீனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் அப்படிங்கிறது அதை சிம்பிள். அந்த சிம்பிளுடைய மீன் வெள்ளியிலையோ இல்லை வெண்கலத்துலேயோ வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு ஒரு குங்குமத்தில் வச்சு பூஜை பண்ணும்போது மீன் வசியங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். மீனுக்கு தோஷம் இல்லை. அப்போ மீன் வசியங்கிறது முற்காலத்தில் செய்த வினைகள் இக்காலத்திலும் தொடராமல் பிற்காலத்தில் புண்ணியமாக போகிறதுக்கு தான் அந்த மீனை வச்சு வழிபடுறது. அதனால தான் எந்த குளம் நீங்கள் ஒரு சாமி கோயிலெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனை தான் அங்கே வச்சு தெய்வமாக வழிபட்டு அதை சுற்றி தான் கோயிலெலாம் கட்டியிருப்பாங்க. இப்போ மீன் குளத்தி பகவதி அம்மன், இப்போ கேரளா சைடில் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ மீனுக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா தோஷம் இல்லை. மச்சாவதாரம் முதல் அவதாரம், நம்மளோட அவதாரத்தில் முதல் அவதாரம். அதனால தான் அவ்வளோ பவர் அந்த கிரகத்துக்கும் இருக்குது, அந்த இடத்துக்கும் இருக்குது, அந்த ராசிக்கும் இருக்குது. அது குரு பகவானும் சுக்கிரன் பகவான் உச்சம், புதன் பகவான் அங்கே நீசம். இங்கே புதன் நீசமாயிடுச்சு அப்படின்னா கவலையே பட வேண்டாம். நான் படிக்க மாட்டேனா, நான் டவுன் ஆகிடுவேனான்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக டவுன்லாம் ஆக மாட்டீங்க. அவங்க தான் கலெக்டர் கூட ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பலன் இருக்குது. மீனுக்கு நீங்கள் ஃபுட்டு போட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்லது இருக்குது. நீங்கள் வெள்ளியிலையோ வெண்கலத்துலேயோ வாங்கி வீட்டில் பூஜை பண்ணும்போது நல்லாயிருக்கு. டாலராகவும் நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். நீங்கள் குருமார்கள், உங்களுடைய குரு, யாருமே குரு இல்லாமல் எதையும் கற்றுக்கவே முடியாது. ஒரு சின்ன படிப்பு, சின்ன வேலை எதுவாக இருந்தாலும் சொல்லி கொடுக்குறவர்கள் குருமார்கள் தான். அந்த குருவோடைய ஆசீர்வாதம் அப்பப்போ போய் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை முன்னாடி போடுங்க. அது உங்களுக்கு இன்னும் பவர் ஏற்றி கொடுக்கும். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகநிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குரு பகவானோட ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் மேன்மேலும் மேலே வரலாம் அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு விஷயம். அப்போ உங்களுடைய குரு யாராக இருந்தாலும் அடிக்கடி போய் அவர்களை சந்திச்சுட்டு வரணும். அப்படி உங்களால் சந்திக்க முடியல அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அவர் தான் வித்தைக்கு அதிபதினு சொல்லுவாங்க. அடுத்து சக்கரத்தாழ்வார், உங்களுடைய காலத்தை ஒரு சக்கர வடிவத்தில் கொண்டு வருது சக்கரத்தாழ்வார். அவரையும் நீங்கள் பார்த்துட்டு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.